தெய்வீக அன்பை வளர்ப்பது எப்படி என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுவதை பார்ப்போம். உலகம் முழுவதுமே அன்பு என்ற சொல்லின் உண்மையான பொருளை மறந்து விட்டிருக்கிறது. அன்பு என்பது மனிதனால் மிகவும் தகாத முறையில் உபயோகிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு விட்டதால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை தெரிந்த மனிதர்கள் மிக குறைவே. ஆலிவ் விதையின் ஒவ்வொரு பாகத்திலும் எண்ணெய் இருப்பதைப் போலவே சிருஷ்டியின் ஒவ்வொரு பாகத்திலும் அன்பு பரவி கிடக்கிறது. ஆனால் எப்படி ஒரு ஆரஞ்சு பழத்தின் சுவையை சொற்களால் முழுவதுமாக வர்ணிக்க முடியாதோ அதை போன்றே அன்பை விளக்கி கூறுவது மிகவும் கடினம். பழத்தின் சுவையை அறிவதற்கு அதை ருசித்து பார்க்க வேண்டும். அன்பும் அது போலவே. நீங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வடிவத்தில் உங்கள் இதயங்களில் அன்பை அனுபவித்திருக்கிறீர்கள். ஆதலால் அது என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சிறிதளவு தெரியும். ஆனால் அன்பை எப்படி வளர்ப்பது, எப்படி அதை புனிதப்படுத்துவது மற்றும் அதை தெய்வீக அன்பாக விரிவாக்குவது எப்படி என்பது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அநேகர் அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் என்று கூட நினைப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் மேலும் அவர்கள் வலிமையாக ஈர்க்கப்படுகின்ற மற்றவர்களிடமும் உண்டாகும் உணர்வை அன்பு என்று புரிந்து கொள்கிறார்கள். அன்பின் நிறைவு அந்த உணர்வில் மட்டுமே இல்லை, ஆனால் அந்த உணர்வு அளிக்கும் ஆனந்தத்தில் தான் உள்ளது. ஒரு ஆசை நிறைவேறினால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இளம் வயதில் நாம் அடிக்கடி எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியாமல் திடீரென ஒரு ஆனந்தம் வருவதை இதயத்தில் உணர்கிறோம். குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஆனந்தம் தானே வெளிப்படுகிறது. ஆனால் அது அந்த சூழ்நிலைகளினால் உண்டாக்கப்படுவதில்லை. அதாவது ஒருவருக்கு ₹1,00,000 கிடைத்ததும் ஆஹா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் என்று கூறுகிறார். ₹1,00,000 கிடைத்த சூழ்நிலை வெறும் தூண்டுகோலாக மட்டுமே இயங்கி அகத்தே மறைந்துள்ள பேரின்ப சேமிப்பு கிடங்கிலிருந்து ஒரு ஆனந்த ஊற்றை வெளிப்படுத்த உதவி இருக்கிறது. ஆதலால் மனிதர்களின் அனுபவத்தில் ஆனந்தத்தை வெளிக்கொணர சில சம்பவங்கள் பொதுவாக தேவையாய் இருக்கின்றன. ஆனால் ஆனந்தமே ஆத்மாவின் நிரந்தர இயற்கையான நிலை. அன்பு கூட ஆன்மாவிற்கு மிகவும் இயற்கையானதுதான். ஆனால் ஆனந்தத்திற்கு அடுத்தபடிதான் அன்பு. ஆனந்தம் இல்லாமல் அன்பு இருக்க முடியாது. ஆனந்தம் இல்லாத அன்பை பற்றி உங்களால் நினைக்க முடியுமா? முடியாது. அன்பு எங்கோ அங்கு ஆனந்தம் உண்டு. நாம் ஒருதலைபட்சமாக அன்பின் இயக்கத்தை பற்றி பேசும் பொழுது நிறைவேறாத ஆசையை நாம் குறிப்பிடுகிறோம். அன்பின் உண்மையான அனுபவம் எப்பொழுதுமே ஆனந்தத்துடன் சேர்ந்தே இருக்கும். அன்பு என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான உணர்ச்சி. அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அது எந்த எண்ணத்தின் வாயிலாக இயங்குகிறதோ அதன் இயல்பை பொறுத்து மாறுபடுகிறது. எனவே ஒரு தந்தையின் இதயம் மூலம் செயல்படும் பொழுது அந்த உணர்வு நிலை அதை தந்தையின் அன்பாக மாற்றுகிறது. அது ஒரு தாயின் இதயம் மூலம் செயல்படும் பொழுது தாய் உணர்வு நிலை அதை தாய் அன்பாக மாற்றுகிறது. அது காதலனின் இதயம் வழியாக செல்லும் பொழுது ஒரு காதலனின் உணர்வு நிலை அந்த உலகளாவிய அன்பிற்கு இன்னும் ஒரு குணாதிசயத்தை கொடுக்கிறது. வெளிப்படும் அன்பின் தரத்தை நிர்ணயிப்பது அந்த அன்பு எந்த உணர்வு நிலை மூலமாக பாய்கிறதோ அதுதானே தவிர இந்த உடற்கருவி அல்ல. ஆகவே ஒரு தந்தை தாயின் அன்பை வெளிப்படுத்தலாம், ஒரு தாய் நண்பனின் அன்பை வெளிப்படுத்தலாம், ஒரு காதலன் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தலாம். அன்பின் ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த ஒரே பிரபஞ்ச பேரன்பிலிருந்து தான் வெளியாகிறது. ஆனால் மனித அன்பாக பல்வேறு வடிவங்களில் அது வெளிப்படும் பொழுது அதில் எப்பொழுதும் சிறு களங்கம் இருக்கத்தான் செய்கிறது. தாய் தன் குழந்தையை ஏன் நேசிக்கிறாள் என்பது அவளுக்கு தெரியாது. குழந்தைக்கும் தாயை நேசிப்பதன் காரணம் தெரியாது. அவர்களுக்கு தாங்கள் ஒருவருக்கொருவர் உணரும் அன்பு எங்கிருந்து வருகிறது என்பது தெரியாது. அவர்களுக்குள்ளே உள்ள இறைவனுடைய அன்பின் வெளிப்பாடே அது. மேலும் அது சுயநலமற்றதும் பரிசுத்தமானதுமாக இருக்கும் பொழுது அது அவனுடைய தெய்வீக அன்பையே பிரதிபலிக்கிறது. இவ்வாறு மனித அன்பை பற்றி ஆராயும் பொழுது இறை அன்பை பற்றி நாம் சிறிதளவு அறிய முடியும். ஏனெனில் மனித அன்பில் அந்த இறை அன்பின் கனநேர தோற்றங்களை நாம் காண முடியும். இப்போது பரமஹம்சர் ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையேயான பரிபூர்ண அன்பு பற்றி கூறுவதை பார்ப்போம். நீங்கள் தியானத்தில் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக மிக உயர்ந்த அன்பை அனுபவிக்க முடியும். ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே உள்ள அன்பு பரிபூரணமானது. அதைத்தான் நீங்கள் எல்லோரும் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தியானிக்கும் பொழுது அன்பு வளருகிறது. லட்சக்கணக்கான ஆனந்த சிலிர்ப்புகள் உங்கள் இதயத்தின் வழியே பாய்கின்றன. நீங்கள் பாலுணர்வு கவர்ச்சியையும் மனிதர்களிடத்தில் உள்ள பற்றையும் அடக்க கற்றுக்கொண்டால், நீங்கள் எல்லோரையும் நேசிக்கவும் இன்னும் ஆழ்ந்து தியானிக்கவும் முயன்றால், நீங்கள் என்றும் கற்பனை கூட செய்திராத அளவு அன்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அந்த அன்பை தான் கிருஷ்ணர் அருளினார். இயேசு கிறிஸ்து தன் அனைத்து சீடர்களிடமும் வெளிப்படுத்தினார். இதே அன்பை தான் இயேசு மரியாள் மீது வைத்திருந்தார்.
இருந்தாள். மார்த்தாள் குருதேவருக்காக கடினமாக உழைத்தாள். ஆனால் அவள் மனம் அவர் மேல் இன்றி வேலைகளின் மீதே இருந்தது. மரியாள் தன்னுடைய வேலைகளை விட தன் குருதேவரை பற்றித்தான் அதிகம் நினைத்தாள். மரியாளுடைய உயர்ந்த அன்பை கண்டு அவளை பற்றி இயேசு, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மேலும் மற்றொரு சமயத்தில் மரியாள் இயேசுவின் பாதங்களில் பூசுவதற்காக தைலத்தை கொண்டு வந்த பொழுது யூதாஸ் கூறினான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன? கிறிஸ்து பதிலளித்தார், தரித்தார் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடம் இரேன். அவர் மரியாளின் பக்தியை தனிப்பட்ட முறையில் தனக்காக இன்றி தன்னுள் இருக்கும் பரமாத்மாவிற்காக ஏற்றுக்கொண்டார். மரியாள் இயேசுவின் பாதங்களில் தைலத்தை பூசியதன் மூலமாக இறைவனின் மீதான தனது அன்பை வெளிப்படுத்தினாள். மரியாள் தன்னுடைய அன்பை முதலில் பிரபஞ்சத்தின் தலைவனான அவருக்கு அளித்துவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு அளிக்க நினைத்தது அவளுடைய நல்ல தீர்ப்பை காட்டுகிறது. இறைவனை விட அதிகமாக நாம் அன்பு செலுத்த வேண்டியவர்கள் எவரும் இல்லை. அவனை தேடுபவர்களுக்கு அவன் அளிக்கும் அன்பை விட இனிமையான அன்பு வேறு எதுவும் இல்லை. ஆதலால் நிரந்தரமற்ற இந்த மனித அன்பை தேடி ஏன் உங்கள் முழு நேரத்தையும் செலவழிக்க வேண்டும்? இல்லற, குடும்ப, சகோதர ஆகிய மனித அன்பின் எல்லா வடிவங்களும் குருட்டு பாதைகள் தான். தெய்வீக அன்பு மட்டும்தான் முழுமையான அன்பாகும். இதயங்களின் தாழ்வாரங்களில் கண்ணாமூச்சி ஆடுவது இறைவன்தான். அதனால் தற்செயலாக நீங்கள் குறைவு உள்ள மனித அன்பிற்கு பின்னால் அவனுடைய அனைத்தையும் நிறைவு பெறச் செய்யும் அன்பை காண நேரலாம். ஆதலால் இறைவனை நேசியுங்கள், அவனுடைய பரிசுகளுக்காக அல்ல, ஆனால் அவன் உங்களுக்காக சொந்தமானவன். ஆதலாலும் அவன் உங்களை அவனுடைய பிரதி அவனை காண்பீர்கள். நீங்கள் ஆழ்ந்து தியானித்தால் மனித நாவினால் வர்ணிக்க முடியாத ஒரு அன்பு உங்களை சூழும். நீங்கள் அந்த தெய்வீக அன்பை தெரிந்து கொள்வீர்கள். மேலும் அந்த தூய அன்பை மற்றவர்களுக்கு உங்களால் அளிக்க முடியும். இறைவனின் தெய்வீக அன்பில் மூழ்கி இருக்கும் ஒருவரது உணர்வு நிலையில் ஏமாற்றுதலோ குறுகிய ஜாதி மத பேதங்களாலோ எந்தவிதமான எல்லை கோடுகளோ இல்லை. நீங்கள் அந்த இறையன்பை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் மலருக்கும் மிருகத்திற்கும் இடையேயும் ஒரு மனிதனுக்கும் மற்றொருவனுக்கும் இடையேயும் உள்ள வித்தியாசத்தை காண மாட்டீர்கள். நீங்கள் இயற்கையின் எல்லாவற்றுடனும் தொடர்பு கொண்டு அனைத்து மனித இனத்திடமும் சமமாக அன்பு செலுத்துவீர்கள். ஒரே ஒரு இனத்தை இறைவனின் குழந்தைகள் அவனில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் பார்த்து உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்வீர்கள், இறைவன் என் தந்தை, நான் அவனுடைய பரந்த மனித குடும்பத்தில் ஒரு பாகமாவேன். நான் அவர்களை நேசிக்கிறேன், ஏனெனில் அவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள். நான் என் சகோதரனாகிய சூரியனையும் என் சகோதரி ஆகிய சந்திரனையும் மற்றும் என் தந்தையின் ஜீவன் பாய்ந்தோடுகின்ற அவன் சிருஷ்டித்த எல்லா படைப்புகளையும் கூட நேசிக்கிறேன். உண்மையான அன்பு தெய்வீகமானது. மேலும் தெய்வீக அன்புதான் ஆனந்தம். தீவிர தாகத்துடன் இறைவனை நாடி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தியானிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த அன்பை உங்கள் இதயத்தில் நீங்கள் உணர்வீர்கள். அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், அன்பே ஆனந்தம், ஆனந்தமே இறைவன்.